விலை மதிக்க முடியாதது அதே நேரத்தில் சாபக்கேடான டைமண்ட்னா அது கோகினூர் தான். இது முதல்ல ஆந்திராவில் கோல்கண்டா அப்படிங்கிற பகுதியிலேருந்து எடுக்கிறாங்க. எடுத்துட்டு போய் காக்கத்திய மன்னர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. இதோட சாபம் என்னன்னா, இதை ஓன் பண்றது ஒன்று பொண்ணா இருக்கணும் இல்ல கடவுளா இருக்கணும். அதே மீறி ஏதாவது ஆண்கள் இதை ஓன் பண்ணாங்கன்னா அவங்க அழிஞ்சு போவாங்க. இதை கேட்ட பயந்து போன காக்கத்திய மன்னர் இதை அம்மன் கோயிலுக்கு கொடுக்குறாரு. அப்புறம் தென்னிந்திய படையெடுப்புக்காக அலாவுதீன் கில்ஜி இங்க வரும்போது கோயில இருந்து அந்த டைமண்ட் எடுத்துட்டு போறாரு. அவர் அந்த சாபத்துக்கு ஏற்ற மாதிரியே கொஞ்ச காலத்துல இறந்து போறாரு. அதுக்கப்புறம் பல கைவசம் மாறி முகல்ஸ்ட்டு போய் சேருது. முகல்ஸ்ட்டு இருந்து அது பெர்ஷிய மன்னரான நாதர் ஷாட்ட போகுது. அவர் தான் இதுக்கு கோகினூர் த மவுண்டைன் ஆஃப் லைட் அப்படிங்கிற மாதிரி பேர் வைக்கிறார். அவரும் அழிஞ்சு போறாரு. அதுக்கப்புறம் பல போர்களை சந்திச்சு பஞ்சாபை அந்த ராஜா ரஞ்சித் சிங் கிட்ட போய் சேருது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வாரிசுகளான திலீப் சிங் அப்படிங்கிறட்ட போகுது. அவர் 10 வயசா இருக்கும்போது பிரிட்டிஷ் அவர்கிட்ட டைமண்டை வாங்கி இங்கிலாந்துக்கு கொண்டு போறாங்க. இது ராஜா கிட்ட இருந்தா தானே பிரச்சனை, ராணி கிட்ட இருந்தா பிரச்சனை இல்லையேன்னு சொல்லிட்டு இங்கிலாந்தோட ராணியோட கிரீடத்துல அதை சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்றாங்க. ஸ்டார்டிங்ல 798 கேரட்டா இருந்தது. முகல்ஸ் பீரியட்ல 186 கேரட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் கிட்ட போகும்போது 105.6 கேரட்டா மாறுது. ஏன்னா கிரீடத்துல பொறிக்கிறது. இப்போ அது இங்கிலாந்து மியூசியத்துல இருக்கு. இது உண்மையிலேயே சாபமா இல்ல கோயின்சிடென்டா அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.